ஓகே, இன்னைக்கு வந்து வியூஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். வியூஸ் அப்படின்னா எஸ்கியூஎல்ல வியூஸ்னு ஒரு டைப் இருக்கு. வியூல வந்து வியூ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ மகாவிக்னா ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டாங்க. அந்த செலக்ட் கொரி வந்து அவங்க ப்ராஜெக்ட்ல ஒரு 2-3 இடத்துல தேவைப்படுது அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு டைம் அவங்க போய் அந்த செலக்ட் கொரியை வந்து எழுதிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதை போய் ஒரு வியூ அப்படின்னு வியூவா கிரியேட் பண்ணி வச்சுட்டோம்னா, நான் அந்த வியூ எப்படி ப்ரொசீஜர் நேமை கால் பண்றோமோ அதே மாதிரி அந்த வியூ நேம் மட்டும் நான் கால் பண்ணா போதும். இப்ப அவங்க போட்டது ஒரு சிம்பிள் செலக்ட் கொரி. நார்மலா இப்ப 2-3 டேபிள்ஸ் நான் ஜாயின் பண்ணி நிறைய ரெக்கார்ட் எடுக்கணும் அப்படிங்கிறப்போ எனக்கு அந்த ஜாயின் எல்லாம் போட்டு ஒரு செலக்ட் கொரி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த செலக்ட் கொரி எனக்கு நிறைய இடத்துல தேவைப்படுது அப்படிங்கிறப்ப நான் அதை வந்து ஒரு வியூ கிரியேட் பண்ணி அதுக்குள்ள போட்டு அந்த வியூவை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். வியூ அப்படிங்கிறது அதுல போற செலக்ட் கொரி வந்து ஒரு என்ன சொல்றது, இப்ப நம்ம நார்மலா கிரியேட் பண்ற டேபிள் மாதிரி இது ஒரு விர்ச்சுவல் டேபிள். நம்மளா ஒரு செலக்ட் கொரி போட்டு ஒரு டேபிள கிரியேட் பண்ணிக்கிறோம். வியூ அதை வந்து வியூல பண்ணி வியூவை கால் பண்ணிக்கிறோம். இப்போ எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுக்குள்ள இங்க வியூல வந்து ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் வியூக்குள்ள போறேன். வியூ நேம் இதுதான் சின்டாக்ஸ். கிரியேட் வியூ அப்புறம் வியூ நேம், நம்ம என்ன நேம் கொடுக்க போறோம், அப்புறம் ஆட்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் எனக்கு என்ன செலக்ட் கொரி அடிக்கடி யூஸ் பண்ண போறேன்னா அந்த செலக்ட் கொரியை நான் இங்க எழுதிக்கிறேன். எனக்கு வந்து இந்த செலக்ட் கொரி எனக்கு திரும்ப திரும்ப தேவைப்படுது. அதனால நான் இதை ஒரு வியூக்குள்ள போட்டு இதை வந்து நான் எனக்கு தேவைப்படுற இடத்துல எல்லாம் நான் கால் பண்ணிக்க போறேன். இப்ப இந்த செலக்ட் கொரியில நான் என்ன பண்ணிருக்கேன்னா, எனக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலோட டீடைல்ஸ் தேவைப்படுது. அந்த ஹாஸ்பிட்டலோட நேம் என்ன, அதோட அட்ரஸ், எந்த ஊர்ல இருக்கு, அந்த ஊர் வந்து எந்த ஸ்டேட்ல இருக்கு, அந்த ஸ்டேட் வந்து எந்த கண்ட்ரில இருக்கு. நான் வந்து ஜாயின் யூஸ் பண்ணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்டேட் கண்ட்ரிங்கிற டேபிள்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கான கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அந்த டீடைல்ஸ் தான் எனக்கு வேணும். ஆனா இந்த ஹாஸ்பிட்டல் நேம் அப்புறம் அதோட இந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு டேபிள்ல இருக்கு. இந்த சிட்டி நேம், ஸ்டேட் நேம், கண்ட்ரி நேம் அப்படிங்கிறது எனக்கு வேற வேற டேபிள்ல இருக்கு. இப்போ எனக்கு மொத்தம் இங்க 4 டேபிள்ல இருந்து எனக்கு டேட்டா தேவைப்படுது. அப்படிங்கிறப்போ நான் அதை வந்து இந்த ஜாயின் யூஸ் பண்ணி அந்த 4 டேபிள்ல எனக்கு என்னென்ன காலம்ஸ் எல்லாம் தேவையோ நான் அதை எடுத்து ஒரு தனி செலக்ட் கொரியா போட்டேன். இப்ப இதை எக்ஸிக்யூட் பண்ண எனக்கு கீழே ஒரு டேபிள் வரும்ல, அதுதான் அந்த விர்ச்சுவல் டேபிள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விர்ச்சுவல் டேபிள கிரியேட் பண்றது பேர் தான் வியூ. இங்க வந்து நான் இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, ஜாயின்ஸ் நான் லேட்டர் சொல்றேன். அதுதான் இப்ப எனக்கு வந்து இந்த வியூ கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப நான் இந்த வியூவை போய் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஸ்டோர் ப்ரொசீஜர் எப்படி நம்ம கால் அப்புறம் அந்த ப்ரொசீஜர் நேம் அப்படி போட்டோமோ எனக்கு வந்து இங்க வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வியூ ஹாஸ்பிட்டல்னு நான் நேம் கொடுத்துருக்கேன். இப்ப எனக்கு வந்து 2 டேபிள், அதாவது ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற டேபிள் நான் 2 ரெக்கார்டு வச்சிருக்கேன். அது எந்த சிட்டி நேம், ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல எந்தெந்த சிட்டி அப்புறம் அதோட ஸ்டேட், கண்ட்ரி இதெல்லாம் எனக்கு இந்த டேபிள்ல இருந்து நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இதுதாங்க வியூ. வியூனா இவ்வளவுதான் சிம்பிளா சொல்லணும்னா. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Can somebody else repeat what she said? Your understanding of the view? Who can explain? நான் எக்ஸிக்யூட் பண்ணது கீழே இங்க ஒரு டேபிள் வந்திருக்குல்ல, இதுதான் விர்ச்சுவல் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. Anybody else want to try repeating your understanding? Vedabalan? மேம், என்னோட அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது இப்போ அந்த விர்ச்சுவல்
வியூன்னு சொன்னாங்கல்ல மேம். ஸோ அதுதான் அது வந்து அந்த வியூன்ற டேபிள் வந்து சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக காட்டுது. என்னது என்ன இப்போ இந்த அவுட்புட் ஸ்க்ரீன் இருக்குல்ல மேம். ம்ஹும். ஸோ இதில் இந்த ஹாஸ்பிட்டல் நேம், அட்ரஸ் இதெல்லாம் இருக்கு. ம். ஸோ அதை வந்து அது ப்ரோக்ராம்ல லைன் பை லைன் இதாக சொல்லிடுறோம். ப்ரோக்ராம்ல அந்த டேட்டாஸ்ல இருக்கும். ஸோ அவ்வளோதான் புரியும். ஆம், என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. எனக்கும் புரியல. Okay. Okay. And somebody else want to give it a try? Soumya? மேம் So what's your understanding? மேம் அது விர்ச்சுவல் டேபிள் கிரியேட் ஆகுதுன்னு சொல்றாங்க மேம். பட் எதுக்கு அந்த விர்ச்சுவல் டேபிள் கிரியேட் பண்றோம்னு தான் மேம் தெரியல. Okay. அதுதான் நான் சொல்றேன். ரியல் டேபிளுக்கும் விர்ச்சுவல் டேபிளுக்கும் டிஃபரன்ஸ். ஓகே. Okay. இப்ப ரியல் டேபிள்னா இப்ப எனக்கு வந்து ஒரு என்னோட ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்ல நான் இவ்வளவு டேபிள் வச்சிருக்கேன். எனக்கு இதுல ஒரு ஹாஸ்பிட்டலோட டீடைல் வந்து எனக்கு தேவைப்படுது. அதுக்கு வந்து நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போட்டு எனக்கு எந்த ஹாஸ்பிட்டல் தேவையோ அதை மட்டும் நான் எடுத்துக்கலாம். ஆனா ஓகே ஓகே இப்ப இந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற டேபிள்ல எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் நேம், அட்ரஸ் 1 நான் வந்து நாட்னல் ஃபீல்ட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அட்ரஸ் 2, அட்ரஸ் 3 அதெல்லாமே நாட்னல் ஃபீல்ட் அதெல்லாம் நான் இப்ப அதை எடுத்துக்கல. அப்புறம் சிட்டி ஐடி, ஸ்டேட் ஐடி, கண்ட்ரி ஐடி, அப்புறம் ஃபோன், இதெல்லாமே இத்தனை காலம்ஸ் என்கிட்ட இருக்கு. ஆனா நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் ஹாஸ்பிட்டல் வேற இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் நேமோட ஐடி வந்து 1ன்னு வச்சுக்கலாம். வேற ஹாஸ்பிட்டல் ஐடி ஈக்குவல் டு 1ன்னு போட்டேன்னா எனக்கு வந்து இந்த சிட்டி ஐடி, ஸ்டேட் ஐடி, கண்ட்ரி ஐடி வேல்யூ தானே கிடைக்கும். எனக்கு அது ஐடி வேல்யூனா இப்போ அது ஒரு யூசரா பார்க்கும்போது என்னோட சிட்டி ஐடின்னு இருக்கு அப்படி அவங்களுக்கு புரியாது இல்ல. அப்ப எனக்கு ஹாஸ்பிட்டலோட டீட்டெயிலா வேணும்னா நான் வந்து சிட்டி டேபிள வந்து ஜாயின் பண்ணி சிட்டி நேம், இப்போ சிட்டி ஐடி 1ன்னா அதை நான் போய் சிட்டி டேபிளோட ஜாயின் பண்ணி அந்த 1ங்கிறதுக்கான நேம் எடுத்துட்டு வரணும். அதே மாதிரி ஸ்டேட் நேம் வேணும்னா எனக்கு ஸ்டேட் டேபிளோட ஜாயின் பண்ணி எடுத்துட்டு வரணும். அப்ப அந்த மாதிரி 2-3 டேபிள்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு ஒரு முழு இன்ஃபர்மேஷனே கிடைக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து என்னோட ப்ராஜெக்ட்ல நிறைய இடத்துல நான் யூஸ் பண்றேன். அப்படிங்கிறப்போ நான் இப்போ இந்த 5 லைன் வந்து நான் திரும்ப திரும்ப எழுதணும்னு அவசியம் இல்லை. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இந்த வியூ நேம் போட்டு நான் அங்க கால் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு சிம்பிளா இருக்கும்ல. புரிஞ்சுக்கோ. அப்போ அந்த வியூ நேம் வந்துட்டு வேற நேமா இருக்கக்கூடாது, எக்ஸிஸ்டிங் நேமா இருக்கக்கூடாது, யூனிக்கா இருக்கணும். பௌதார்னி, உங்க டேபிள் நேமும் ஹாஸ்பிட்டல் வந்து வியூ நேமும் ஹாஸ்பிட்டலா? ஓ, டேபிள் நேம் டிபிஎல் ஹாஸ்பிட்டல். TBL_hospital. View name, then call it a view hospital or something. இல்லன்னா கொஞ்சம் confusing ஆ இருக்கு. I was wondering என்ன ஹாஸ்பிட்டலா இருக்கு. Okay. Good explanation. You did a good job. Yes. இப்போ புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஒரு டவுட்க்கா. அதாவது விர்ச்சுவல் டேபிள் ஏன் போறோம் அப்படின்னா நிறைய டேபிள ஜாயின் பண்ணி நம்ம டிஸ்ப்ளே பண்றதுனால போறோமா அந்த மாதிரியா? ஆமா, எனக்கு இப்போ அத சொன்னேனே, எனக்கு வெறும் ஐடி வேல்யூ போய் எனக்கு டேபிள் ஹாஸ்பிட்டல்ல ஐடி வேல்யூஸ் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப நான் அதை போய் டிஸ்பிளே பண்ணி காட்டிட்டு இருக்க முடியாதுல்ல. அப்ப எனக்கு சிட்டி நேம் எடுத்துட்டு வந்தாதானே அது ஒரு யூசரா பார்க்கும்போது அப்பதான் தானே புரியும். அப்ப நான் வந்து அந்த டேபிள ஜாயின் பண்ணி தான் எடுத்துட்டு வரணும். ஜாயின் பண்ணும்போது நம்ம வியூ யூஸ் பண்ணா ரிசல்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், எஃபிஷியன்ட்டா இருக்கும். அந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது வியூ யூஸ் பண்ணான்னு இல்ல, ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ்லயும் நிறைய ஜாயின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. எனக்கு இப்போ வந்து இந்த செலக்ட் query எனக்கு என்னோட ப்ராஜெக்ட்ல நிறைய இடத்துல தேவைப்படுது அப்படின்னா நான் இந்த வியூவை கால் பண்ணிப்பேன். ஆக்சுவலி மோர் தேன் ஒரு இடத்துல தான் யூஸ் ஆகுதா இல்ல நிறைய இடத்துல யூஸ் ஆகுதாங்கிறத விட the main purpose of the view is பௌதார்னி நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னது வேர் ஒரு ஐடிஸா இருக்கு, அத சும்மா காட்டினா வந்து யூசருக்கு புரியாது, ரைட்? டேபிள் ஹாஸ்பிட்டல் அப்படி போட்டா ஒரே ஐடியா வந்துட்டு இருக்கும், அது யூசர்ஸ்க்கு புரியாது. whereas if you have to do a lot of join, so you make the information யூசருக்கு easily presentable. அந்த மாதிரி வந்ததுன்னா that is the view.
அது வந்து ஒரு டேபிளும் இருக்கலாம், மல்டிபிள் டேபிளும் இருக்கலாம். இப்போ நேத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். நேத்து முந்தா நாள் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? ஒரு Yes, டேபிள் யூ ஹேவ் ஆல் தி யூசர்ஸ். பட் யூ ஹேட் ஒன் காலம். அந்த ஒன் காலத்துல நம்ம அந்த யூசர் வேலிடா இல்லையா அப்படி ஒண்ணு போட்டோம் இல்லையா? Yes, ma'am. ரொம்ப Yes, ma'am. ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? என்ன என்ன நான் வாட் ஐ அம் டாக்கிங் அபௌட்? நேத்து 2 3 நாள் கிளாஸ்ல 2 3 நாள் கிளாஸ்க்கு முன்னாடி பண்ண ஒண்ணு. ரிமெம்பர் எவரிபடி? என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுதா? வேதபாலன் என்ன எக்ஸாம்பிள் சொல்றேன்னு புரிஞ்சுதா? எஸ் மேம். நீங்க போன கிளாஸ்ல அந்த ஃபிளாக் யூஸ் பண்ணீங்க. ஒரு ஃபிளாக் யூஸ் பண்ணோம் இல்லையா? சோ எப்ப யூசர்ஸ் வந்து எப்ப நாட் தி ரெகுலர் யூஸ் when we say users and who we mean is people who are டேட்டாபேஸ்க்குள்ள போய் அந்த எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரி இல்லாமல் வெளியில இருந்து பாக்குறாங்க, டேட்டாபேஸ்க்கு அவுட் சைடா யூஸ் பண்றாங்க, பைத்தான் ப்ரோக்ராம் எழுதுறவங்க அவங்களுக்கெல்லாம் இப்ப அவங்க வந்து ஐ வாண்ட் கெட் த டேட்டா, யார் யாரெல்லாம் யூசர்ஸ் இருக்காங்களோ அந்த டேட்டாவை வேணும் அப்படின்ற போது அவங்க வந்து போய் எழுத வேண்டாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் த டேபிள் வேர் யூசர் ஃபிளாக் இஸ் நாட் வேலிட், அந்த மாதிரி அவ்வளோ டீட்டெயில்ஸ்லாம் இல்லாம இப்போ கரண்ட் யூசர்ஸ் வேணும்னா யூ கேன் கிரியேட் அ வியூ. அந்த வியூ எப்படி இருக்கும்? வியூவோட டெஃபினேஷன் வந்து சம் செலக்ட் ஸ்டேட்மெண்ட். மோஸ்ட் ஆஃப் த டைம் வியூவோட டெஃபினேஷன் இஸ் கோயிங் டு பி a செலக்ட் ஸ்டேட்மெண்ட். அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல நீங்க ஜஸ்ட் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் யூஸ் பண்றதுனாலும் பண்ணலாம், நிறைய ஜாயின்ஸ் யூஸ் பண்றதுனாலும் பண்ணலாம். பட் பேசிக்கலி ஐடியா ஆஃப் த வியூ இஸ் you are giving a simplified information for the user. ரொம்ப பார்த்தா ஈஸியா புரியுற மாதிரி இருக்கிற இன்ஃபர்மேஷன் யூசருக்கு கொடுக்குறோம். நம்ம டேட்டா பேஸ்ல அது எப்படி வேணாலும் ஸ்டோர் பண்ணி இருந்துக்கலாம். நிறைய காலம்ஸ் இருக்கும், கொஞ்சம் காலம் மட்டும்தான் நம்ம ஷோ பண்ணலாம். இல்ல நிறைய காலம்ஸ் இந்த மாதிரி ஐடிஸ் அது இதுன்னு இருக்கும், இன்னர் ஜாயின் அதெல்லாம் பண்ணணும், யூசருக்கு பண்ண தெரியாது பிகாஸ் they don't know how the database is structured. So just give them a view. So that is the purpose of view, which is what Bhavadharni explained பண்ணாங்க. அந்த ஐடியா எல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லையா? So the idea of a view is give a simplified information to the user. A view into the database. English இது படி பார்த்தாலே table is real. Tableனா எல்லாமே டேட்டாபேஸ்ல நிஜமாவே அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு. View is just how do I see it? இங்க இருந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன், இங்க இருந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி I'm going to show it to the user. That is what a view means. It is virtual. It's not real. It's just a definition. Anytime you call a view, database and the server உள்ள it runs this query. நம்ம select statement எழுதின query it is going to run and then show it. That is what a view means. It's a very useful concept. இப்போ இதே டேபிள் இந்த டேபிள் ஹாஸ்பிட்டல்லையேவும் you can create another view called view of let's see எல்லாமே இந்த டேபிள்ல என்ன இருக்கு? எல்லாமே ஐடிஸ் தான் இருக்கா? Yes, ma'am. எல்லாமே ஐடிஸ் தான் இருக்கு. ஓகே, கொஞ்சம் டெக்ஸ்ட் இருக்கு. வேற எதனா டெக்ஸ்ட் இருந்ததுன்னா you can just say I'm only going to show select unique hospitals probably. That is another view you can create, right? Just the hospital names. இந்த ஊர்ல என்னென்ன hospital names இருக்கு, you can do that. So you can create anything you want, but the idea is give simplified information to the user and then you create a definition for it. வேற யாராவது அவங்களோட டேட்டாபேஸை வச்சு can you explain this concept using your database? நீங்க என்ன டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? Whoever has a database or some example. Magavigna, you have a database, right? இல்லையா Magavigna? She's out. என்னாச்சு? Why? What happened to people? Anybody else can you give an example? Arvind? மேம் என்கிட்ட டேட்டாபேஸ் இல்லை மேம். அவ்வளோ இல்ல, பட் எனி எக்ஸாம்பிள் உங்களால திங்க் பண்ண முடியுதா?
இல்ல மேம் என்கிட்ட நான் எதுவும் வச்சிருந்தேன்னா சொல்லிடுறேன். என்கிட்ட எதுவும் இல்லை மேம் பெருசா. ஓகே சௌமியா. You have any example? யோசிச்சேன் பட் அது ஓகேவான்னு தெரியல மேம். லைக் அந்த பிளாக் வச்சு ஓகே ஐ மீன் டிஸ்கஸ் பண்ணலாம், then we'll see ஓகேயா இல்லையான்னு. ரெண்டு டேட்டா பேஸ் வைக்கலாம்னு இருந்தேன் மேம். ஃபர்ஸ்ட் வந்து யூசரோட இன்ஃபர்மேஷன் ஒன்று, அப்புறம் அவங்க பண்ணிருக்க போஸ்டோட இன்ஃபர்மேஷன் ஒன்று. 2 டேட்டாபேஸா? 2 டேபிள். 2 டேபிள். ஓகே. ஸோ யூசர் வந்து என்னென்ன போஸ்ட்லாம் போட்டிருக்கான்னு பார்க்கும்போது அந்த 2 டேபிளும் ஜாயின் பண்ணி அவங்க போட்டிருக்க கண்டென்ட்டோட டேட்டா பேஸ் ஷோ ஆகுற மாதிரி, ஒரு டேபிள் ஷோ ஆகுற மாதிரி. ஆமா. இல்லைன்னா அவங்க வச்சிருக்க டைட்டில்ஸ், இந்த யூசர் இந்த டைட்டில் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி. So இந்த மாதிரி பண்றதுக்கு view பண்ணலாம். That's something, that's a view you can do. So relational databaseனாலே என்ன மீனிங்? So பௌதார்னி, what is a relational database? என்ன மீனிங்? So MySQL is a relational database. Yes, ma'am. அப்படின்னா என்ன மீனிங்? relational databases என்ன மீனிங்? You all are working in a relational database. அதுல நம்ம வந்து இந்த இன்சர்ட் அந்த மாதிரி ஆபரேஷன்ஸ் பண்ணி பார்க்க முடியும். No, that's not relational database. Google. You can quickly Google and see, but you all should know what a relational database means because அதுல தான் நீங்க எல்லாம் ஒர்க் பண்றீங்க. Arvind, do you know what relational database means? No ma'am, இந்த பார்த்துட்டு இருக்கேன். Okay, பார்த்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எல்லாம் யாராவது. மேம் அது எஸ் மேம் ரோஸ் அண்ட் காலம்ஸா ஒரு டேபிள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி, ஸோ அது வந்து ஓகே எஸ் மேம் அது வந்து எப்படி சொல்றது, அதாவது ரோஸ் அண்ட் டேபிள்ஸா அது ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். அது வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ். எஸ் மேம் அது வந்து ரிலேட்டபிளா இருக்கும் மேம். அதாவது நம்ம வந்து அது புரியுற மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே புரியுற மாதிரி. ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு ஸ்ட்ரக்சரா, அதாவது இந்த மாதிரி டேபிள் ஸ்ட்ரக்சர்ல கன்வே பண்றது. ஓகே மேம் நான் ஒன்று பார்த்தேன் மேம். அதாவது ரிலேஷனல் டேட்டாபேஸ்னா அது ஒரு டைப் ஆஃப் டேட்டாபேஸ். அது வந்து அதுல கூட இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு இடையில ஏதாவது ரிலேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை ஆக்சஸ் பண்றதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸை கொடுக்கக்கூடிய ஒரு டேட்டாபேஸ் மாதிரியா மேம்? Okay. And I'm just reading myself example of it. So here I'm just you can do a type of relations. இது என்னன்னா இப்போ உங்க டேட்டாபேஸ் டெஃபினிஷன், இப்போ ஹாஸ்பிட்டல் டேட்டாபேஸ் டெஃபினிஷனே பார்த்தோம்னா there are relationships. What are the relationships? And the table hospital has a relation to, let's say, table cities. What are your other tables? Table city, table state. Table city அப்படிலாம் இருக்கு இல்லையா? They all are related to each other in the ரெண்டு டேபிளுக்கும் using that ID part, right? So அதாவது இந்த இதர ஸ்கீமா வியூ அப்படி ஒன்று இருக்கா பாருங்க. இந்த ஸ்கீமால உங்களோட is there a view of the schema? Not views of the schema-வே, not the tables. Schema என்ன meaning? Right click on the hospital management. Alter schema, drop schema, search, create schema, the whole thing. They don't have a schema diagram. Filter, alert, special, refresh, all. They don't have a schema diagram. You know what a schema diagram is? உங்களுக்கு 1 to 1, 1 to many, many to 1, அதுக்கெல்லாம் மீனிங் தெரியுமா? Okay, so what I'm going to do is I'm going to share my screen really quick.
Okay, so we will start. This is something from the other day. We'll talk about relationships, then we'll talk about relational databases. So relationships enna, okay, let's take the hospital management. So hospital management, you have a database called hospital. I'm sorry, table called hospital. Yeah. Hospital will have, it feels like name. In the ஊர்ல இருக்கு இல்லையா? Let's say we'll just start with the state, and then you have a country, or maybe I'll add the city too. City, state, and then you'll have the number of staff or doctors. This is the table, right? So in the table of the purpose and table hospital, these are the columns and சொல்றேன் நானு. Okay, so இதுல என்னென்ன இன்புட்லாம் வரலாம்? ஆளுக்கு ஒன்னு இன்புட் சொல்லுங்க பார்க்கலாம். ஹாஸ்பிட்டலோட நேம். Give me an example. Okay, I got. Okay, so Apollo இருக்கு. Apollo is in, let's say, Madurai, and Tamil Nadu. Number of doctors. Did I have to do anything? So number of doctors, but I don't know, 200 doctors. So I'm going to have many such information. Yeah. Apollo Madri, where in a hospital, இன்னொரு hospital இருக்கு, அதே மதுரையில இருக்கு, which is அதே in Tamil Nadu இருக்குது, which has, and then I have BBB, another that's also in Madurai, that's also in Tamil Nadu, it has, another 200. And then I have CCC, another hospital, which is in Chennai, right? And Tamil Nadu. Okay, something like that. This is how my table is going to look, right? So yeah, everybody with me? Yes, sir. புரிஞ்சுதா? So this is my table hospital. இப்போ நான் என்ன பண்றேன், என்னது, what is, how can you split this table? எதுல இந்த டேபிள்ல என்னெல்லாம் ரிப்பீட் ஆகுது, இது எப்படி வந்து நம்ம ஒரு பெட்டர் டேபிளா ஆர்கனைஸ் பண்ணலாம்? இந்த இன்ஃபர்மேஷனை இந்த மாதிரி டேபிள் வச்சிருக்கிறதுக்கு பதிலா எந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா பண்ணலாம்? இதுல சேம் இன்ஃபர்மேஷன் இஸ் ரிப்பீட்டிங். மதுரை அண்ட் தமிழ்நாடு இஸ் ரிப்பீட்டிங் ஆல் த டைம். சோ இதை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் நம்ம? You guys tell me. என்ன பண்ணலாம்? டேபிள் நேமே அந்த மதுரைன்னு போட்டு கிரியேட் பண்ணிட்டு உள்ள நேம் நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். டேபிள் நேம் மதுரையா? ஓகே. அதுக்குள்ள நேம் அண்ட் நம்பர் ஆஃப் ஹாஸ்பிட்டல் நேம் அண்ட் நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட். Number of departments, number of doctors. Okay, whatever, something like doctors. Something like that. So you are telling me number of doctors போட்டா, okay. இப்படி போட்டோம்னா என்ன ஆகும்? இதுல வந்து இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் மதுரையில இருக்கிறதுல. இப்போ மதுரை வந்து தமிழ்நாடுல இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் எங்க போச்சு இப்போ? அது தேவைப்படாதுன்னு யோசிச்சேன். இல்ல அந்த டிசிஷன் நம்ம எடுக்கல. நம்ம சொல்றோம் இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். ஏன்னா நம்ம இந்த கேஸ்ல மதுரை வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. இந்த ஊர்ல எல்லாம் இந்தியால I don't know if that's a problem. Sometimes வந்து ஒரே ஊர் வந்து மோர் தென் ஒரு ஸ்டேட்ல இருக்கிற சான்சஸ் இருக்கு. இந்தியால மேபி நாட், பட் there are places where US there's a possibility. So ஊர் பேர் சொன்னா கூடவே இந்த ஊர் இந்த ஸ்டேட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதனால அந்த ரீசன்க்காக வச்சுக்கலாம் நம்ம. ஈவன் அதர்வைஸ் ரிப்பீட் ஆகலைன்னாலும் எனக்கு வந்து தமிழ்நாட்டுல எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னு யாருன்னா கேட்டாங்கன்னா, how do I find out if I don't have Tamil Nadu information in my table?
அதனால இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு வேணும் என்னோட டேட்டாபேஸ்ல. ஸோ ஓகே. ஸோ வாட்ஸ் யுவர் சஜஷன் நவ்? எனக்கு தமிழ்நாடு இன்ஃபர்மேஷனும் வேணும் அப்படின்ற கேஸ்ல நான் என்ன பண்ணணும்? எவ்ரிபடி கேன் சிப் அண்ட் சொல்லுங்க. Come on. Bhavadharani, how should I organize this data? Group by and state. No. Group by எல்லாம் select statement. நான் என்ன சொல்றேன், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு வேணும். I'm thinking I'm going to have ஒரு டேபிள் ஹாஸ்பிட்டல் சொல்லி போட்டு அதில் போடுறேன் நான். பட் if I look at this data, I'm repeating the same thing. மதுரைனா தமிழ்நாடு, மதுரை தமிழ்நாடு, சென்னை அதெல்லாம் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன் நான். அதுக்கு பதிலா எப்படி how can I organize this data using more tables or more columns or more whatever? என்ன பண்ணலாம் நான்? அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சிட்டிக்கு ஒரு டேபிள், ஸ்டேட்டுக்கு ஒரு டேபிள் தனித்தனியா போட்டு. ஓகே, சோ சிட்டிக்கு ஒரு டேபிள் போட சொல்றீங்க. So I'll do a table what? Table city. ஓகே. அதுல என்ன போடுவேன் நான்? என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கணும்? அதுல எனக்கு என்னென்ன சிட்டி, இப்ப மதுரை, சென்னை ரெண்டு சிட்டி நான் ஆட் பண்ணிக்கலாம். What will be my column? சிட்டி நேம், சிட்டி ஐடி, சிட்டி நேம். ID, city name. போதும். போதுமா? இல்ல, சிட்டி வந்து ஸ்டேட் ஐடி எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு வேணும். எந்த ஸ்டேட்ல இருக்கீங்க ஏற்கனவே வேணும். ஸ்டேட் ஐடி. What is the state ID? அது வந்து நான் ஸ்டேட் டேபிள்ல இருந்து எடுத்துக்கணும். டேபிள் ஸ்டேட் நான் கிரியேட் பண்ணேன். டேபிள் ஸ்டேட். அதுல ஸ்டேட் ஐடி, ஸ்டேட் ஐடியும் ஸ்டேட் நேமும். ஸோ இந்த டேபிள் வேணுமா? டேபிள் மதுரை அண்ட் இதெல்லாம். டேபிள் மதுரை தேவையில்லை. ஸோ வேதபாலன், Yes, madam. நீங்க சொன்ன டேபிள் மதுரைக்கும் இந்த டேபிள் சிட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஆமா, இதுல ஐடி இருக்கு மேம். ம். ஸோ நம்ம ஐடி கால் பண்ணாலே தெரியும். ஸோ இப்போ டேபிள் மதுரைன்னு போட்டா இதுல என்னென்ன டேட்டா போடலாம் நான்? ஸோ யூ கேஸ் டெல் மீ what will be the rows. These are all columns. This is the table name. Table போட்டிருக்கேன். டேபிளுக்கு கீழே காலம் நேம் இருக்கு. What will be the rows for each of these tables? Let me do this too. Okay, it doesn't matter. So சொல்லுங்க என்னென்ன data, what will be the data? ஸ்டேட் டேபிள்ல ஆட் பண்ணணும். ஓகே, ஸ்டேட் டேபிள்ல என்ன டேட்டா? ஸ்டேட் ஐடி 1 வச்சுக்கலாம். 1 வந்து தமிழ்நாடு, ஓகே. 2 கர்நாடகா, அந்த மாதிரி 2 ஸ்டூடெண்ட். ஓகே, 2 கர்நாடகா. ஓகே. அப்புறம் சிட்டில போய் ஆட் பண்ணுவாங்க. சிட்டி ஐடி 1, சிட்டி நேம் மதுரை. என்னது? சிட்டி டேபிள்ல சிட்டி ஐடி 1, சிட்டி நேம் மதுரை, ஸ்டேட் ஐடி 1. நெக்ஸ்ட் சிட்டி ஐடி 2, பெங்களூர், ஸ்டேட் ஐடி 2 வச்சுக்கோங்க. அதுனா 3 சென்னை 1. Okay. Everybody with me so far? Yes, madam. என்ன பண்ணிருக்கோம் இத? மேம் ஐடி கொடுத்து இப்போ டேபிள் ஸ்டேட்ல இருந்து நம்ம ஐடி கொடுத்துருவோம் ஒரு ஸ்டேட்டுக்கு.
இப்போ நம்ம சிட்டில வந்து நம்ம எவ்வளவு சிட்டிஸ் போட்டாலும் இப்போ டூ சிட்டிஸ் வந்து ஒரே ஸ்டேட்ல இருந்தாலும் நம்ம அந்த ஐடி மட்டும் போட்டா போதும். You don't have to repeat the state name, right? So Yes, ma'am. we created this is a relationship. In the particular state can have multiple cities. One entry here can have multiple entries here. Or right? That is the relation. That's what is called relationship. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு இந்த டேபிளை நான் எப்படி ரீ பண்ணோம், இந்த மாடிஃபைட் ஐம் கோனா ஆட் நியூ மாடிஃபைடு டேபிள் ஹாஸ்பிட்டல். என்னென்ன காலம்ஸ்லாம் இருக்கும் வேதபாலன் சொல்லுங்க. இந்த மாடிஃபைட் டேபிள் ஹாஸ்பிட்டல்ஸ்ல என்னென்ன காலம்ஸ்லாம் எனக்கு தேவை? நேம் மேம், ஃபர்ஸ்ட் நேம், எஸ் மேம், இப்போ சிட்டி ஐடி வந்துரும் மேம், ஐடி வந்துரும். ஓகே, அப்புறம் ஸ்டேட் ஐடி மேம், ஸ்டேட் ஐடி, நெக்ஸ்ட் ஸ்டேட் நேம், நெக்ஸ்ட் ஸ்டேட் நேமா, சாரி ஸ்டேட் ஐடி, இல்ல மேம் தேவைப்படாது ஸ்டேட் ஐடி. அது அப்புறம் நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ், number of doctors. Do I need the state ID? மேம் தேவையில்லை. ஏன் தேவையில்லை? அது சிட்டி டேபிள்ல இருந்து கூட நம்ம எடுத்துக்கலாம். சிட்டி டேபிளே இருக்கு. சிட்டின்னு போட்டாலே போதும், ஐடி தானே. ரைட், போட்டு சிட்டி மதுரையோட ஐடி இஸ் 1 போட்டாலே போதும். மதுரையில இருந்து I know that மதுரை போய் பார்த்தேன்னா then I know that I have a state ID. I don't need the state ID. I don't have to repeat this unnecessarily. Right? Okay. And then I'll say number of doctors. Chennai போறதா இருந்தா PID or Chennai. Okay, what is this for Chennai? 3. Then whatever my data for Chennai is. So this is the relationship you are making. So இப்போ இந்த டேபிள் வேண்டாம் எனக்கு. So I can remove this table, right? இந்த டேபிள் வேண்டாம், இந்த டேபிள் தான் எனக்கு வேணும். இப்போ this is how I'm going to write my database. So வேதபாலன், டேபிள் மதுரைன்னு போட்டா என்ன பிரச்சனை? பிரச்சனை இருக்கா இல்லையா? மேம் டேபிள் மதுரைன்னு போட்டா இப்ப instead of creating a table city, table மதுரைன்னு ஒன்னு கிரியேட் பண்ணா என்னவாகும்? ஆமா, ஒரு சிட்டிக்கும் டேபிள் கிரியேட் பண்ணணும்ல மேம் அப்போ? ஆமா, which is not a good idea. Right? You should be creating rows, not new tables. Because இன்னைக்கு மதுரையும் சென்னையும் இருக்கு, நாளைக்கு திடீர்னு நான் புதுசா ஒன்று அருப்புக்கோட்டையில் ஒன்று ஆரம்பிக்கிறேன், புதுசா இது பண்ணா I cannot go create table Aruppukkottai, but I can add a new row called Aruppukkottai. That is okay to do. You shouldn't be creating tables every time. You can always insert a new row in an existing table from your code, but not create a table. So these are all called relationships. You are creating one to many. இந்த ஒரு இதுக்கு இந்த ஒரு row has many data இந்த இடத்துல, right? Tamil Nadu, I'm sorry, in here Tamil Nadu is used in more than one place. If I say, oh, Tamil Nadu இருக்கிற or மதுரையில இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் காட்டுங்க அப்படின்னு ஒரு செலக்ட் query எழுதுறதுன்னா எப்படி எழுதணும் நானு? So we don't do this. So I'm going to remove this. Oops. Right? This is how my table is going to be. Okay. இப்போ வந்து நானு how do I say? So I'm going to say my question is list all hospitals in Tamil Nadu or Madurai. எப்படி போடுவேன் நானு? What will be my query? அப்போ select star from table hospital where city ID equal to 1. Do I need to put a select star? I'm saying list the hospitals in Madurai.
Select the hospital name. Okay. Okay, I'm calling it name here, so I will call it hospital name. Okay. Oops. Okay. Select Hospital name from Table Hospital. Table Hospital. Where city ID equal to 1. If I do this, what happens? Select hospital name from table hospital போட்டா என்ன டேட்டா வரும் எனக்கு? வேது பாலன். மேம் அது மட்டும் போட்டா இப்போ எல்லா நேமும் கொடுக்கணும். Right. It's going to show me A, B, everything, right? In this இது வந்து எல்லாமே காட்ட போகுது. Okay, sorry. So instead, but I want I only want data from Madurai. என்ன பண்ண நானு? மேம் இப்போ அந்த வேர் கண்டிஷன். Okay. வேற சிட்டி ஐடி வந்து கொடுக்கலாம். City ID equal to 1. Okay, அதுனா? Yes, ma'am. Okay. So table hospitalல city IDன்ற காலம் இருக்கா? இருக்கு. இல்ல மேம். இருக்கே. Yes, ma'am. Modified. நாளை பார்த்து. Okay, so we are not using this. Yes, ma'am. இருக்கு மேம். Okay, so I don't know what to do. அப்படின்ற போது ஓகே சிட்டி ஐடி 1 கொடுத்தா இட்ஸ் கோனா கிவ் மீ ஆல் தி ஒன்ஸ். பட் சிட்டி மதுரையோட சிட்டி ஐடி 1 எனக்கு எப்படி தெரியும்? ஆமா அது வந்து நம்ம டேபிள் சிட்டில தான் டேபிள் சிட்டில இருந்து எடுக்கணும். So that's where I have to do a join and all that stuff which Avadharni will talk about in a minute. But இப்ப புரிஞ்சுதா? These are all relationships. We made a relationship between in the table hospital tableக்கும் city tableக்கும் and then of course state tableக்கும் we made relations. This is a very normalization is another keyword. Database, if you're reading about databases. So you created a relationship here. So all the tables in your databases are kind of related. Right? Yes, and the relationship is made using these IDs here. Yes. So if you're going to be reading about the database பத்தி தெரியும் அப்படின்னு பார்த்தா what is normalization? That's another keyword. Normalization என்ன meaning? இருக்கீங்களா? Go read up on it. Bhavdani, do you know what normalization means? Look, what we just did is called normalization. இப்போ பண்ணோம் இல்லையா? இந்த மாதிரி இந்த டேபிள்ல டேட்டாவெல்லாம் ரிப்பீட் பண்ணோம்ல, அது எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி you try to do it this way. As in ஏன் இப்படி பண்றோம்? இந்த மாதிரி டேட்டாவை இப்படியே வச்சுக்க, இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணாம இந்த மாதிரி தனித்தனி இதுல ஏன் போடுறோம் நம்ம? மேம் அது வந்து இப்போ கொஞ்சம் ஈஸியா புரியும் மேம், சிம்பிளிஃபைடா. இது ஈஸியா, இப்படி பாக்குறது ஈஸியா, இப்படி பாக்குறது இப்படி 3 டேபிள்ல போடுறது ஈஸியா? ஆமா 3 டேபிள்ல போடுறதா மேம். ஏன்னா நம்ம கடைசியா ஒரு நமக்கு தேவைப்படுற அவுட்புட் வந்து ஈஸியா எடுத்துக்கலாம். எதையும் ரிப்பீட் இந்த 3 டேபிள் வந்து எதுவும் ரிப்பீட் பண்ணல மேம். எதுவும் ரிப்பீட் ஆகாது. எக்ஸாக்ட்லி. You are not repeating is the only advantage. It's the main advantage because when you have இப்போ நம்ம எக்ஸாம்பிள் டேட்டாபேஸ்லாம் குட்டி குட்டியா இருக்கு. ஏன்னா 10 ரூபா 15 ரூபா போடுறோம். பட் in real life there will be millions and millions of rows in tables, so you don't want to repeat. And if you want to do things like மதுரையில் இருக்கிறத மட்டும் காட்டு, மதுரையில் இருக்கிற டேபிள்ஸ் மட்டும், மதுரையில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும்தான் வேணும், இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை அந்த மாதிரி queries-லாம் ரன் பண்றதுக்கு it's much easier to do it. A query will run faster. Okay. சரியா? So in the process-க்கு பேர் தான் you're normalizing. You are not repeating anything. You are making the relationships. That is the normalization process. Yes. So now that you have some idea,
Any Yes, ma'am. questions? Anybody repeat what I just said? Maybe not Vedabal and somebody else. Soumya. So what did you learn about relational databases now? மேம் உங்க டேபிளுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்றது அதான் ரிலேஷன் டேட்டாபேஸ் நான் எனக்கு புரிஞ்சது மேம். Mm-hmm. அண்ட் இந்த மாதிரி நம்ம ரெபிடேஷன் வராம அப்படி அரேஞ்ச் பண்றதுனால query வந்து ஃபாஸ்டா ரன் ஆகும் அப்படின்ட்டு. And it's easy to make changes also. So you learn all that as you know, if you're going to do it. You'll also relational database பத்தி பேசும்போது you also have to read about one-to-many, one-to-one, and the relationship. What kind of relationship? இந்த டேபிள்ல இருக்க ஒரு என்ட்ரிக்கு இந்த டேபிள் ஹாஸ்பிட்டல்ல there will be multiple entries இல்லையா? மதுரைன்ற ஒரு என்ட்ரிக்கு, மதுரை is one row in table city that can have multiple rows in table hospital, right? எஸ் மேம். அது மாதிரி I can also split இப்ப number of doctors, number of nurse, I can do all this. I can also split this. இப்ப ஒரு டேபிள்லயே 100 காலம் வச்சுக்கிறதுக்கு பதிலா I can split the table into 2. There is no repeat information, but ஒரே டேபிள்ல 100 காலம் வச்சா கன்ஃபியூசிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு I can split the ஒரு டேபிள் into two tables. ஒரு இதுல 50 columns, இன்னொரு 50 columns. That will be one-to-one mapping. இங்க இருக்கிற ஒரு இதுக்கு இங்க இருக்கிற இன்னொரு ஒரு டேபிள்ல வந்து மேபி ஹாஸ்பிட்டல் இது எடுத்தோம்னா ஒரு டேபிள்ல மதுரையோட இது மதுரை ஹாஸ்பிட்டல் இத்தனை ஸ்டாஃப் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு டேபிள்ல அந்த சேம் மதுரை ஹாஸ்பிட்டலுக்கு some additional information, எத்தனை பெட் இருக்கு, எத்தனை whatever இருக்கு, I can do that too. That will be one-to-one relationship இருக்கும். Same hospital, ஒரே ஒரு entry தான், but I don't want to keep everything in the same table. So இதுல வந்து number of doctors and number of nurses அப்படி ஒரு டேட்டா, இன்னொரு டேபிள்ல same table, same hospital bed information அப்படி போட்டுக்கலாம் நான். அந்த பெட் இன்ஃபோல என்ன போடலாம் நான், இந்த சேம் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு of the hospital, I'll probably use ID, hospital ID, reclining bed, number of reclining bed, number of long bed, whatever, right? I can do all the number of reclining bed, number of small bed. So bed information I can keep it in a separate table. Nurse information I can keep it in one table. But எல்லாமே there will be ஒரு row per hospital. And the same AA in the AA table reclining bed is 20, something like that. So I'm not repeating. I'm separating it because it becomes easier for me to look at the data. புரிஞ்சுதா? Again, one thing I recommend is நீங்க இந்த கிளாஸ் முடிச்ச பிறகு it's very important that you go and start either watching the video or read about it again on your own. கிளாஸ்ல சொல்றது எல்லாம் உடனே புரியாது, 2-3 தடவை ரிஃப்ரெஷ் பண்ணா தான் புரியும். I don't know if you guys இந்த நார்மலைசேஷன் ஃபார்ம் வந்துட்டு 1 நார்மல் ஃபார்ம், 2 நார்மல், 3 நார்மல், BCNF அந்த மாதிரி தானே மேம்? இதெல்லாம் பிரைமரி டேட்டா வச்சு எடுக்கிறது. இதெல்லாம் இந்த டேட்டாபேஸ் கிளாஸ் படிச்சீங்களா? ஆமா மேம், எங்களோட லாஸ்ட் பிஃபோர் சம் பேப்பர்ல இருந்துச்சு. That's why. Okay, this is all the real life எப்படி யூஸ் பண்றீங்கன்னா, those are all book knowledge. You know the names, you don't know how it is used. Ma'am, near about I took for 8 minutes to realize what is normalization form, and நான் இவ்வளவு நேரம் யோசிச்சு சொன்னேன் மேம். யோசிச்சே இது எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்னு. பட் This is where it is. Okay, எல்லாம் நீங்க கிளாஸ்ல படிச்சீங்க because நீங்க 3rd year final year வந்து வர போறீங்க. So இதெல்லாம் படிச்சதுதான். But in real life, this is how you use it. Why you want to use it? This is the whole thing. So go back and read, Google that, and you don't have to go to textbook-க்குலாம் போக வேண்டாம். கூகுள்லயே இந்த மாதிரி keywordsல போய் ரீட் பண்ணி அவங்களை எக்ஸாம்பிள் கொடுத்து ரீட் பண்ணீங்கன்னா you'll understand it better. But do it today, tomorrow, not a week later. உடனே பண்ணீங்கன்னா you'll understand it better.
ஓகே மேம். Okay. Any questions? Any questions? Anybody has your own example want to share? எப்படி நீங்க உங்க டேபிள் எப்படி நீங்க நார்மலைஸ் பண்ணிருக்கீங்க? Okay. Okay. So, if no questions, we'll move on to join, which is Bhavdharni going to explain the joins. Go ahead. ஓகே. எஸ்கியூஎல்ல வந்து ஜாயின்ஸ் ஒரு 4 டைப், இன்னர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், ஃபுல் ஜாயின், அந்த மாதிரி ஒரு 4-5 ஜாயின் இருக்கு. இப்போ அதிகமா யூஸ் பண்றது இந்த இன்னர் ஜாயின், அப்புறம் லெஃப்ட் ரைட், இதுதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணி நான் பார்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்னர் ஜாயின் அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள், இதுல வந்து எனக்கு இப்போ ஒரு கம்பெனி நேம், அந்த கம்பெனி இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறதுக்காக எந்தெந்த அதை வந்து பிரான்ச் நேம் வச்சுக்கிறேன். சென்னையில இருக்கு, பெங்களூர்ல இருக்கு, அந்த மாதிரி. அதுல அப்புறம் அதுல ஒர்க் பண்ற எம்ப்ளாயியோட நேம், அவங்களோட டெசிக்னேஷன், சேலரி டீடைல்ஸ், இதெல்லாமே எனக்கு வந்து எடுக்கணும். பிரான்ச் வந்து பிரான்ச் நேம் வந்து பிரான்ச் டேபிள்ல இருந்து எடுத்துக்கணும். எம்ப்ளாயி டீடைல்ஸ் வந்து எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து நான் எடுக்கணும். அப்ப அதுக்கு வந்து நான் இன்னர் ஜாயின் இங்க யூஸ் பண்ணிருக்கேன். எதுக்குன்னா, you might want to show the tables first before inner join போறதுக்கு முன்னாடி. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கம்பெனி டேபிள்ல கம்பெனி ஐடி, கம்பெனி நேம், அதோட அட்ரஸ், 3 காலம்ஸ் இருக்கு. பிரான்ச், பிரான்ச் டேபிள்ல வந்து பிரான்ச் ஐடி, பிரான்ச் நேம், அதோட அட்ரஸ், அப்புறம் கம்பெனி ஐடி. எதுக்கு கம்பெனி ஐடினா, அந்த பிரான்ச் வந்து எந்த கம்பெனிக்கு கீழே இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும்ல, அதுக்காக நான் அந்த கம்பெனி ஐடி யூஸ் பண்ணிருக்கேன். இதே மாதிரி டேபிள் எம்ப்ளாயி, டேபிள் எம்ப்ளாயில எம்ப்ளாயி ஐடி, அவங்களோட நேம், அப்புறம் அவங்க வந்து எந்த பிரான்ச் கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது, அப்புறம் டெசிக்னேஷன், சேலரி, கம்பெனி ஐடி. கம்பெனி ஐடி கூட கம்பெனி ஐடி probably you இங்க don't need. தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு. தேவையில்லை. ஏன் தேவையில்லை? Hold on. ஏன் தேவையில்லை? ஏன்னா பிரான்ச் ஐடி யூஸ் பண்ணி not you. Somebody else. அரவிந்த், ஏன் கம்பெனி ஐடி தேவையில்லை இன் டேபிள் எம்ப்ளாயில? மேம், டேபிள் எம்ப்ளாயில வந்து நம்ம எம்ப்ளாயி ஐடி வச்சு நம்ம எந்த கம்பெனி எடுத்துடலாம், கம்பெனி ஐடி வச்சு எந்த இதுன்னு எடுத்துடலாம் நம்ம. எப்படி கம்பெனி ஐடி கொடுக்கலன்னா நான் அந்த எம்ப்ளாயி எந்த கம்பெனில இருக்காங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? எம்ப்ளாயி டேபிள்ல இருக்கு. Yeah, that's what I'm saying. எம்ப்ளாயி இப்ப நம்ம என்ன சொல்றோம், இந்த டேபிள் எம்ப்ளாயி அதான் வச்சு அந்த ஸ்கிரீன் ரைட் now, அதுல வந்து நம்ம சொல்றோம், ஏன் வந்து எம்ப்ளாயி டேபிள்ல கம்பெனி ஐடி தேவையில்லை அப்படின்றோம். ஏன் தேவையில்லை? ஆர் தேவையா? மேம், பிரான்ச் ஐடி இருக்குல்ல மேம். பிரான்ச் ஐடில ஏன் பிரான்ச் ஐடி இருந்தா ஏன் கம்பெனி ஐடி தேவையில்லை? பிரான்ச் ஐடில கம்பெனி ஐடி இருக்கும், இருக்கிறதுனால தேவையில்லை. So you can go to 2 levels down there. And the reason kandi we are removing the no need for the company ID. But okay, all right, yeah. So this is again she has normalized the data. Just to split the data so that on the table if there is another information, she is using the IDs. Okay. ஓகே. இப்போ வந்து எனக்கு இந்த 3 டேபிளையும் வச்சு நான் ஒரு எம்ப்ளாயி டீடைல் வந்து அவங்க எந்த கம்பெனி, அந்த எந்த பிரான்ச், அப்புறம் அவங்களோட டீடைல்ஸ் வந்து எனக்கு வேணும். அதை வந்து நான் இந்த 3 டேபிளை யூஸ் பண்ணி எடுக்க போறேன். அதுக்கு வந்து இன்னர் ஜாயின் எதுக்குன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நான்
டேபிளையும், அதாவது கம்பெனி டேபிளையும் பிரான்ச் டேபிளையும் நான் ஜாயின் பண்றேன். இன்னர் ஜாயின் அப்படின்னா இப்ப 2 டேபிளுக்கும் காமனா இருக்கிற ஒரு ஃபீல்ட் எடுத்துக்கணும். அப்போ அப்படி பார்த்தா டேபிள் கம்பெனிலயும் டேபிள் பிரான்ச்லயும் கம்பெனி ஐடி காமனா இருக்கும். அப்ப நான் இப்ப அதோட அந்த டேபிளோட நேம் வந்து நான் சிபி அப்படி கொடுத்துக்கிறேன். நான் இங்க ஒவ்வொரு டைமும் டேபிள் கம்பெனி டேபிள் பிரான்ச் அப்படி போடுறதுக்கு பதிலா சிபின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். சினா டேபிள் கம்பெனி. அப்ப அதுல இருக்கிற கம்பெனி ஐடி, டேபிள் பிரான்ச்ல இருக்கிற கம்பெனி ஐடி, நான் ரெண்டையும் ஜாயின் பண்ணி பிரான்ச் நேம் வந்து நான் எடுத்துக்கிறேன். நான் கொடுக்கறது வந்து இப்போ 2 டேபிள்லயும் காமனா இருக்கிற ஃபீல்ட் எடுத்துக்கிறோம். அதான் 2 டேபிளையும் மேட்ச் ஆகுற மாதிரி ரெக்கார்ட் இருந்தாதான் அதுக்கு தான் இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணுவோம். 2 டேபிளுக்கும் காமனா இருக்கிற ரெக்கார்ட் எடுக்கிறதுக்கு இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ நான் பிரான்ச்சையும் எம்ப்ளாயியையும் பிரான்ச் ஐடி யூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பிரான்ச் ஐடி யூஸ் பண்ணி நான் வந்து எம்ப்ளாயி டீடைல்ஸ் வந்து இங்க டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இந்த எம்ப்ளாயி இந்த பிரான்ச்சு கீழே ஒர்க் பண்றாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு. இன்னர் ஜாயின் அப்படின்னா அதான் இப்ப நான் 2 டேபிள் ஜாயின் பண்றேன்னா 2 டேபிளுக்கும் காமனா இருக்கிற டேட்டா வந்து நான் டிஸ்பிளே பண்றேன். இது கிளியரா? இல்ல இதுல ஏதாவது டவுட் இருக்கா? Somebody else repeat. What is the purpose of inner join? நாம 2 சொல்லுங்க. டிஃபரண்ட் டேபிள்ஸ்ல உள்ள ஒரு காமன் வேல்யூ வந்து ஜாயின் பண்றது. 2 different tables that are connected by a common information. In this case, ID. எஸ் மேம். அது Right? வந்து ஜாயின் இப்போ அவங்க போட்டிருக்க லைன் நம்பர் 45ல பிரான்ச் டேபிள்லயும் கம்பெனி ஐடி இருக்கு, கம்பெனின்ற டேபிள்லயும் அந்த கம்பெனி ஐடின்னு இருக்கு. ஸோ அது ரெண்டையும் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணோம்னா ஓகே, இந்த பிரான்ச்ல என்னென்ன கம்பெனி ஐடிஸ்லாம் இருக்கோ it will take the company information also or branch information also. So this is an important feature if you are writing relational databases, because நம்ம டேட்டாவெல்லாம் டிவைட் பண்ணி many டேபிள்ல போட்டோம் இல்லையா? நம்ம அந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது, அந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது, instead of repeating same information ஒரே டேபிள் ரிப்பீட் பண்றதுக்கு பதிலா we divided that one table into many tables. அதெல்லாம் கனெக்ட் பண்றதுக்கு most of the time ID is the key. ஐடின்ற வேல்யூ வச்சு தான் நம்ம இந்த ரோஸ் எல்லாம் கனெக்ட் பண்ண போறோம். அது எப்படி கனெக்ட் பண்ண இன்னர் ஜாயின் will make sure இந்த டேபிள்ல இருந்தா மட்டும்தான் இட்ஸ் going to show. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் do you have an example where இல்ல நான் என்கிட்ட இதுலயே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இப்படி வந்து இன்னர் ஜாயின் only shows the whole thing. அது மட்டும் அதுவும் காட்டுங்க. இப்போ வந்து நான் டேபிள் கம்பெனி எக்ஸிக்யூட் பண்றேன். அதுல வந்து 2 ரெக்கார்டு இருக்கும், கம்பெனி 1 கம்பெனி 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு கம்பெனி 1ல தான் எனக்கு கம்பெனி 1க்கு தான் பிரான்ச், அதுலதான் எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்ற மாதிரி டேட்டா வந்து இருக்கு. கம்பெனி 2ல இப்ப எதுவும் இல்லை. அப்ப நான் வந்து இங்க கம்பெனி ஐடி ஜாயின் பண்ணும்போது எனக்கு வந்து கம்பெனி ஐடி 1க்கு தான் ரெக்கார்ட் இருக்குது. அப்படிங்கிறப்போ கம்பெனி ஐடி 1க்கான டீடைல்ஸ் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஏன்னா கம்பெனி ஐடி 2 இங்க நான் போட்டிருக்கேன். இப்போ பிரான்ச்ல பார்த்தா இங்க கம்பெனி ஐடி எல்லாமே 1 தான் இருக்கு. கம்பெனி ஐடி 2 இங்க எதுவுமே இல்ல. அப்ப நான் ஜாயின் பண்ணும்போது இங்கேயும் வேல்யூ 1 தான் போகும், இங்கேயும் வேல்யூ 1 தான் எடுத்துக்கும். அப்போ கம்பெனி ஐடி 1 அதாவது 1ஓட டீடைல்ஸ் மட்டும் எனக்கு வரும். அதாவது கம்பெனி ஐடி 1க்கான பிரான்ச் நேம் மட்டும் எனக்கு இங்க வரும். அதே மாதிரி இப்போ டேபிள் எம்ப்ளாயி பண்ணி பார்த்தோம்னா இப்போ டேபிள் எம்ப்ளாயினாலும் பிரான்ச் ஐடி வந்து 1 அப்புறம் 2 2 பிரான்ச்ல வந்து நான் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ற மாதிரி வச்சிருக்கேன். இப்போ அப்ப எனக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணனா பிரான்ச் ஐடி பிரான்ச் டேபிள்ல
பிரான்ச் டேபிள்ல வந்து நான் 2 பிரான்ச் வச்சிருப்பேன். ஒன்று வந்து சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி வச்சிருக்கேன். அப்போ எனக்கு ரெண்டு பிரான்ச் ஐடியிலயுமே ரெக்கார்ட் இருக்கிறதுனால எனக்கு 2 பிரான்ச்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயியோட டீடைல்ஸும் எனக்கு இங்க வரும். இப்ப நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன்னா இப்போ வந்து ஒரே கம்பெனி எல்லாருமே பிரான்ச் வந்து சென்னை, பெங்களூர். சென்னையில ஒர்க் பண்றவங்க எல்லாம் இந்த 3 பேர், பெங்களூர்ல ஒர்க் பண்றவங்களோட 3 பேரோட டீடைல்ஸ் வந்து இது. இதுவே நான் வந்து பிரான்ச் நேம் சென்னைன்னு மட்டும் வச்சிருந்தேன்னா எனக்கு இந்த 3 ரெக்கார்டு வந்திருக்காது. புரியுதா? ஏன்னா இன்னும் ஒரு டயக்ராம் போட்டு கூட இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது நீங்களே பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இது ஒரு டேபிள், இது ஒரு டேபிள்னு வச்சுக்கலாம். இது வந்து கம்பெனி டேபிள், இது வந்து பிரான்ச் டேபிள். அப்படின்னா இப்ப இன்னர் ஜாயின் அப்படின்னா ரெண்டு டேபிள்லயும் மேட்ச் ஆகுற ரெக்கார்ட்ஸ் தான் எனக்கு எடுத்துட்டு வரப்போகுது. அப்படின்னா எனக்கு இந்த பார்ட் இங்க இருக்கிற ரெக்கார்ட்ஸ் தான் எடுத்துட்டு வரப்போகுது. ரெண்டு டேபிளுக்கும் மேட்ச் ஆகுற மாதிரி என்ன ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அதான் எனக்கு டிஸ்பிளே ஆக போகும். சிம்பிளா சொல்லணும்னா இதுதான். Yeah, very good, Vardhani. Okay, ma'am. Any questions? This is a pretty good explanation. என்ன கொஸ்டின் இருக்கா? ரெண்டு டிஃபரெண்ட் டேபிள்ல இருக்கிறத நம்ம இந்த மாதிரி ரிட்ரைவ் பண்ணிருக்கோமா மேம்? காமனா ஒரு ஐடி வச்சு you get information from both tables. பிரான்ச் இன்ஃபர்மேஷன்லாம் பிரான்ச் டேபிள்ல இருக்கு, எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன்ல எம்ப்ளாயி டேபிள்ல இருக்கு. பட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இதா பார்க்கணும்னா you have to join them so that you match the right rows with the right rows, right? Employee name employee table இருக்கு, அந்த rows வந்து you have to match it with the correct branch row. branch name வந்து employee table இல்ல, branch ID தான் இருக்கு. பட் ஐடியை கொடுத்து பிரயோஜனம் கிடையாது, நேம் தான் பார்க்கணும் நம்ம. அப்படின்ற போது you have to connect it, you have to join it with the branch table. எப்படி ஜாயின் பண்ணுவீங்க? ஐடியை வச்சு ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ எந்த எம்ப்ளாயி டேபிள்ல என்ன ஐடி இருக்கோ அதுக்கு மட்டுமே அந்த பிரான்ச்சஸ் மட்டும்தான் வரும். ஓகே மேம். எக்ஸ்ட்ரா பிரான்ச் இருந்தாலும் வராது. Information. Okay, ma'am. What it is in the joins. Okay. What else? What other joins are there? Okay. Next வந்து left join. இதே எக்ஸாம்பிள் நான் லெஃப்ட் அவுட் ஜாயின் யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். இதுல என்னன்னா லெஃப்ட் ஜாயின்னா ரெண்டு டேபிள் இருக்கு. இப்போ நம்ம ரெண்டு டேபிளே லெஃப்ட் அவுட் ஜாயின் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணும்போது லெஃப்ட் சைடு இருக்கிற டேபிள்ல இருக்கிற எல்லா ரெக்கார்டும் வரும். அது கூட மேட்ச் ஆகி இருக்கிற ரைட் சைடு மேட்ச் ஆகி இருக்கிற டேபிள்ல மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ் மட்டும் இருக்கு. அந்த டயக்ராம் பார்த்தா இப்போ இப்படி ஒரு டேபிள், இப்படி ஒரு டேபிள். இது வந்து லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. லெஃப்ட் அவுட்டர் ஜாயின்னா எனக்கு இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற டேபிள் இருக்கிற எல்லா டேட்டாஸும் வரும். பிளஸ் இந்த ரைட் டேபிளோட காமனா இருக்கிற ரைட் டேபிளுக்கும் காமனா இருக்கிற என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் காமனா இருக்கோ அதுவும் சேர்ந்து வரும். அதுதான் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். அதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து இப்போ நான் டேபிள் கம்பெனியையும் டேபிள் பிரான்ச்சையும் ஃபர்ஸ்ட் நான் லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணிருக்கேன். அப்படின்னா எனக்கு இதுதான் லெஃப்ட் டேபிள், இது ரைட் டேபிள். அப்போ டேபிள் கம்பெனில இப்ப நான் ரெண்டு காமிச்சேன், கம்பெனி 1 கம்பெனி 2 அப்படி ரெண்டு இருக்கு. இப்ப எனக்கு கம்பெனி 1க்கு தான் எனக்கு ரெக்கார்டு இருக்கு, கம்பெனி 1க்கு தான் நான் பிரான்ச் எல்லாம் கொடுத்துருக்கேன். கம்பெனி 2க்கு நான் பிரான்ச்சே கொடுக்கல அப்படின்னாலும் எனக்கு கம்பெனி அதாவது கம்பெனி நேம்ல எனக்கு கம்பெனி 1ம் வரும், கம்பெனி 2ம் வரும். ஆனா கம்பெனி 2க்குள்ள பிரான்ச் நேம் எம்ப்ளாயி நேம் எதுவும் இல்லை, ஆனாலும் வரும். ஏன்னா நான் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் யூஸ் பண்ணதுனால டேபிள் லெஃப்ட் சைடு இருக்கிற டேபிள்ல இருக்கிற எல்லா ரெக்கார்டுமே வரும். பிளஸ் ரைட் சைடு டேபிள்ல மேட்ச் ஆகுற ரெக்கார்ட்ஸ் மட்டும் வரும். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா எனக்கு கம்பெனி 2ம் வரும். ஆனா அதுக்கு வந்து நான் பிரான்ச் எம்ப்ளாயி எதுவும் இல்லை. அப்போ அது வந்து நல்னு வந்துக்கும், எம்டியா வந்துடும்.
அதே மாதிரி இப்ப பிரான்ச் டேபிள்ல நான் ஹைதராபாத் அப்படிங்கிற பிரான்ச்க்கு எந்த எம்ப்ளாயிஸும் நான் வந்து ஆட் பண்ணல, அங்க யாரும் ஒர்க்கே பண்ணல. அப்படிங்கிறப்போ எனக்கு இந்த பிரான்ச் டேபிள் வந்து இதையும் பார்க்கும்போது பிரான்ச் டேபிள் லெஃப்ட் சைடு இருக்கு, எம்ப்ளாயி டேபிள் வந்து ரைட் சைடு இருக்கு. அப்ப எனக்கு டேபிள் பிரான்ச்ல இருக்கிற எல்லா ரெக்கார்டும் வரும், அப்புறம் எம்ப்ளாயி டேபிளோட மேட்ச் ஆகுற ரெக்கார்ட்ஸ் மட்டும் வரும். இப்ப பிரான்ச்ல இருக்கிற எல்லா ரெக்கார்டும் எனக்கு வந்துருச்சு. இங்க இந்த சைடு வந்து இதுக்கெல்லாம் ரெக்கார்டு இருந்ததுனால எம்ப்ளாயி டீடைல்ஸ் வந்திருக்கு, ஹைதராபாத் ரெக்கார்டு இல்லாததுனால நல்னு வந்திருக்கு. லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். இதுல யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? அக்கா எனக்கு ஒரு டவுட். அங்க 51ல லெஃப்ட் ஜாயின் இருக்கு, அது 52ல லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். அது எப்படி வேணா போட்டுக்கலாம், லெஃப்ட் அவுட்டர்னு போட்டுக்கலாம், இல்ல லெஃப்ட்னு போட்டுக்கலாம். ரெண்டு போட்டாலுமே ஒரே மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும். ஒரே ரிசல்ட் தான் எனக்கு வரும். ஓகே. லெஃப்ட் அவுட்டருக்கும் லெஃப்ட் இன்னருக்கும் மீனிங் டிஃபரன்ஸ் இருக்கா? ஆர் லெஃப்ட் இன்னர்னு ஒன்று இருக்கா முதல்ல? இல்ல மேம், இல்ல லெஃப்ட் அவுட்டர் மட்டும் தான் இருக்கு. எஸ் மேம். ஓகே. இதுவே நான் இங்க இன்னர்னு கூட போடாமே போடலாம், அப்படி போட்டாலும் வெறும் ஜாயின் போட்டாலும் அது இன்னர் ஜாயின் தான் இருக்கு. பை டிஃபால்ட் இட்ஸ் இன்னர். எஸ் மேம். Inner join is inner join. By default, left join போட்டா left outer join is the default. இது right இருக்கா? right outer join மாதிரி இருக்கா? ஓகே. இப்ப ரைட் அவுட்டர் ஜாயின்னா அதுதான். இப்போ ரைட் சைடு இருக்கிற டேபிள்ல இருக்கு, ரைட் சைடு இருக்கிற டேபிள்ல இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸும் வரும், பிளஸ் லெஃப்ட் சைடு டேபிளோட மேட்ச் ஆகுற ரெக்கார்ட்ஸ் மட்டும் வரும். எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஓகே. டேபிள் எம்ப்ளாயி தான் இப்போ வந்து இந்த ரெண்டு டேபிள் எடுத்துக்கலாம். டேபிள் எம்ப்ளாயி ரைட் சைடு இருக்கு, டேபிள் கம்பெனி வந்து லெஃப்ட் சைடு இருக்கு. இப்போ எனக்கு ரைட் அவுட்டர் ஜாயின் அப்படிங்கிறதுனால டேபிள் எம்ப்ளாயில இருக்கிற எல்லா ரெக்கார்டுமே எனக்கு வரப்போகுது. இப்போ எனக்கு எல்லா ரெக்கார்டும் வந்துருச்சு. பிளஸ் இங்க வந்து லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் இப்போ இங்க கம்பெனி 2 வராது, ஏன்னா கம்பெனி 2 வந்து லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் சாரி லெஃப்ட் சைடு இருக்கு, அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ரெக்கார்டு எதுவும் இல்லை, அதனால எனக்கு அது வரல. கம்பெனி 1க்கு மட்டும்தான் மேட்ச் ஆகுற ரெக்கார்டு இருக்கு, அதனால எனக்கு கம்பெனி 1 மட்டும் வந்திருக்கு. இதே மாதிரி இப்போ நான் எம்ப்ளாயியும் பிரான்ச்சையும் எடுத்துக்கிறேன்னா, பிரான்ச் வந்து ரைட் சைடு இருக்கு, எம்ப்ளாயி வந்து லெஃப்ட் சைடு இருக்கு. அப்போ ரைட் சைடு இருக்கிற டேபிள்ல என்ன ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே வரும். இப்போ எனக்கு இத்தனை பிரான்ச் 3 பிரான்ச் இருக்கு, 3மே வந்திருக்கு. ஆனா ஹைதராபாத்க்கு வந்து எம்ப்ளாயிஸ் யாரும் இல்லை, அப்ப அது வந்து இது கூட மேட்ச் ஆகல. அதாவது டேபிள் எம்ப்ளாயோட மேட்ச் பண்ணி எதுவும் ரெக்கார்டு எதுவும் இல்லை, ஆனாலும் எனக்கு வந்திருக்கு. ஏன்னா அது வந்து ரைட் சைடு இருக்கிறதுனால, நான் ரைட் அவுட்டர் ஜாயின் யூஸ் பண்ணி இருக்கிறதுனால ரைட் சைடு டேபிள் இருக்கிற எல்லா ரெக்கார்டும் எனக்கு வந்திருக்கு. பிளஸ் லெஃப்ட் சைடு டேபிளோட ஜாயின் லெஃப்ட் சைடு டேபிள்ல மேட்ச் ஆகுற ரெக்கார்ட்ஸ் மட்டும் வந்திருக்கு. புரியுதா இல்ல நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேனா? இல்ல, ஆக்சுவலி திஸ் இஸ் குட் எனஃப். ஏன் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து பீப்புள் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி இன்னர் ஜாயின் ஃபர்ஸ்ட். இன்னர் ஜாயின் அவுட்டர் ஜாயின் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க தான் அப்புறம் தான் we can go to the next one. இல்லைன்னா it will be confusing otherwise. You guys have to be familiar. First நீங்க maybe leave the right one now. இப்போதைக்கு ரைட் ஒன் வந்து பழக வேண்டாம். ரெகுலர் இன்னர் ஜாயினும் லெஃப்ட் அவுட்டர் ஜாயினும் நல்லா புரிஞ்சுது. once you started using it, then you can think about the next one. ஒரே நாள்ல எல்லாமே படிச்சோம்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும் நமக்கு, அதனால வேண்டாம். But join வந்து the concept of join is very important because again you are normalizing your tables. நார்மலைஸ் பண்ணி இப்போ இன்ஃபர்மேஷன் எல்லா இடத்துலயும் இருக்கு, நிறைய டேபிள்ல இருக்கு. இட்ஸ் வெரி ஹார்ட் டு கோ லுக் அட் இட். ஜாயின் பண்ணாதான் இட்ஸ் going to be easy to present the data. அதனால you need to understand what join is. பட் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி லெஃப்ட் ஜாயின் ரைட் ஜாயின் சொல்லிட்டு எழுதிட்டு இருக்கிறது கஷ்டம். அதனால தான் வியூஸ் come in. Somebody, one person writes the view, creates the view with all these joins. So it's easy for you as a user to use it. So in the first join போட்டிங்க இல்லையா, லெஃப்ட் அவுட் இன்னர் ஜாயின் போட்டிங்க இல்லையா, the first one, Yes, sir. apply. Can you make it a view? Yes ma'am. Employee view.
அப்படி போட்டா இனிமே whenever I need my employee data, what do I need to do? இப்போ இன்னர் ஜெயின் அதெல்லாம் போட வேண்டாம். Like start from my employee table or employee view. போட்டா வேலை முடிஞ்சது. And I can do a where class too, where the company, where the branch equals branch name is Chennai. இல்ல வியூல வேர் கிளாஸ் தாராளமா போடலாம். Of course, that's the whole point. அப்படியாங்க? எனக்கு ரிமூவ் பண்ணிட்டு put a where txt branch name equals Chennai. So the view was nothing but just like a table. Table என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் you can do it on the view, because that's the whole point, இல்லையா? It's a virtual table, is what it is. Yes, ma'am. Right? Very easy for me to do. இல்லைன்னா நான் போய் லெஃப்ட் ஜாயின் அவுட்டர் ஜாயின் அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கணும் நான். So once you do, somebody does this left join, inner join எல்லாம் பண்ணுமோ எல்லாம் பண்ணி. See, now the table looks like நம்ம முதல்ல டேபிள் கிரியேட் பண்ண ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்லாம் போடும்போது முதல்ல டேபிள் கிரியேட் பண்ணோம் இல்லையா, where we repeated everything. That is what this table looks like. The answer looks like now. Right? Yes, ma'am. But internally, it is a totally normalized data. The view is giving you the easy way to look at it. So again, ஒரே கிளாஸ்ல இவ்வளவு பண்ணும்போது கொஞ்சம் ஓவர்வெல்மிங்கா இருக்கும். So you have to go back and read. கூகுள்லயே போய் ரீட் பண்ணி பாருங்க என்னென்ன டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணோம், இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இன்னைக்கு நாளைக்கு போய் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் புரியும். இல்லைன்னா அவ்வளோதான், கஷ்டம். Any questions? We're going to end all the database, everything here today. No more lessons. Because next week we'll do the project presentation and then that's it, we are ending it. The next batch is starting on the 22nd. So, any questions on databases? Okay, so okay, I'm going to stop the recording. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ண